ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் வீட்டில் வந்து சிம்பிளாக கேசரி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மதியானம் சாம்பார் சாப்பாடுன்னு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கோவிலுக்கு போனோம். சாமி பார்க்குறதோடு சேர்த்து நம்ம நிலன் எப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் அடிக்கலாம்? சேட்டை பண்ணது யாரு? நிலன். போ போய் உட்காரு. நீ போய் உட்காரு போ. எல்லாவும் தம்பி டிரைவ் பண்ணு, பஸ்ஸில் டிரைவ் பண்ணி கொண்டு போ. அந்த அப்படி பண்ணு, டிரைவ் பண்ணு. வண்டி எப்படி ஓட்டணும்? நீ தான் இப்போ டிரைவர் எங்களுக்கு. அவன் மிஸ் பண்ணிடுவான்னு அவனோட கார்டு எடுத்து நான் வச்சுட்டேன். அதுக்கு எப்படி தேடுறான்னு பாருங்க. தெரியலையம்மா. எதுக்கு ஃபோனு? யார்கிட்ட சொல்லணும்? அவங்க பஸ் கார்டை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? என்ன பண்றதுன்னு தெரியலையம்மா. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? 10 minutes ட்ராவல் தான். அதில் அவன் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம கோவிலுக்கு வந்து இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு வரும்போது, ரிட்டன் வரும்போது திரும்ப அவன் பேசுகிறத கேட்கலாம். இந்த வீடை வந்து இங்கே லேண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊரில் எப்படி நம்ம இடம் வாங்கி நம்ம வந்து வீடு கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரியன் மட்டும்தான் அந்த வீடு வந்து இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வெல் செட்டிலாக உள்ளவங்க தான் அந்த வீடெலாம் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக வந்து டீட்டெயிலெலாம் தெரியாது. அதே மாதிரி இந்த வீட்டில் உள்ள பழத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு பப்பாளி பழம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஞாபகம் வருது. ஆனால் வந்து இந்த மாதிரி காக்கா கொத்தி அது வேஸ்ட்டாக தான் போய் கிடக்கு. யாருமே அதை பறிக்கலை போல். அது சரிதான், இங்கே ரோட்டில் கிடக்கிற பழங்களையே நம்ம எடுக்கக்கூடாது, இது காம்பவுண்ட் சவருக்குள்ளே உள்ளது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த முனீஸ்வரர் கோவில் தான் வந்து நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே இந்த கோவிலுக்கு தான் வருவோம். அது மட்டும் இல்லை, எங்களோட குலதெய்வம் வந்து முனியையா தான். ஸோ அதனால் நாங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கோவிலுக்கு தான் எப்போவுமே வருவோம். இந்த கோவிலோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னாலும் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுன்றனால ஏதோ சிறப்பு பூஜை நடந்துகிட்ருக்கு அம்மனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அந்த ராசி பலன், அந்த குரு பயிற்சி இதை பற்றிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் நாங்கள் அவ்வளோ நேரம் இருப்போமான்றது தெரியல, பார்க்கலாம். வழக்கம் போல் தான் உள்ளே என்ட்ரானே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தலையில் தண்ணி தெளிச்சிட்டு உள்ளே என்ட்ராயாச்சு. முனீஸ்வரர் டெம்பிள் தான், ஆனால் எல்லா சாமியுமே வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு ஒரு தோப்பு கர்ணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். உள்ளே போனதும் முதல்ல முனியையாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அர்ச்சனை டிக்கெட்டே வாங்க போவோம். ஸோ ஃபஸ்ட்டு முனியையாவை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு நம்ம எல்லா சாமியும் பார்க்கலாம்.
நம்ம எந்த சாமிக்கெல்லாம் அர்ச்சனை டிக்கெட் வாங்கியிருக்கோமோ அதுக்கெல்லாம் தீபாவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமியெல்லாம் வந்து சுற்றி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பூஜையை கொடுத்து இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க. ஸோ அதுக்கு போய் நம்ம சாப்பிட போயாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு சூப்பராக நிலனுக்கு மட்டும் 2 வடை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி இல்லை ஜூஸ் வேணும்னா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்து குடிச்சிக்கலாம். ஸோ அதெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போலாமா? ஸ்னெயிலா? ஸ்னெயில், ஸ்மால் ஸ்னெயில்மா. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போதே 8 o'clock மேலே ஆயிடுச்சு. அப்போவும் அங்கே நிறையா பேர் இருந்தாங்க. அதே மாதிரி பிரசாதம் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அதுலேயும் விசேஷ நாள்னால் இங்கே இருக்கிற எல்லா கோவில்கள்லேயுமே பிரசாதம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வந்த எல்லாருமே நல்லா வந்து சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டும் போயிடலாம். நாங்களும் அதே மாதிரி நல்லா சாமி கும்பிட்டுட்டு டின்னரை இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம நிலன் பேசுகிறத தொடர்ந்து கேட்கலாம். என்னம்மா? 3 ஃபுல் மூனா? ஃபுல் மூன் இல்லடி, ஹாஃப் மூன் தான். போகலாமா? ஓடலாமா? ஓடுவோமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஓடு 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 ஓடு. அப்பா ஓடுவீங்களா? நீ ஓடு. வெளியில வந்து உங்களுக்கு பயமா? வா அப்பா அம்மா தூக்கிக்கிறேன். நீ ஓடிட்டே இருக்கீல்ல, அதான் டயர்டா இருக்கு. வரீங்களா? டயர்டா இருக்கா? ஏப்பா உங்க கால் இருக்குப்பா. உங்களுக்கு இது காலா? வா அம்மா அம்மா தூக்கிக்கிறேன். வா, மழை வந்துடும். வா டக்குன்னு. 3 அங்கே வந்துருச்சா? ஆமாம்மா. அந்த சைடு ஃபுல்லும் வந்து கவர்மெண்ட்டோட அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், HDBன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடு ஃபுல்லாக வெளிச்சமாக தான் இருக்கும், ஏன்னா ஆள் நடமாட்டம் இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்றத பாருங்கள். இங்கே மட்டும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. ரொம்ப ரேரு. மோஸ்ட்லி இந்த மாதிரி பங்களா இருக்குல்ல, இந்த பங்களாவுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. HDB இங்கனுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும். எப்பவுமே இந்த சென்டரில் லைட் இருக்குது, ஆனால் அதோட வெளிச்சம் இங்கே அந்த அளவுக்கு இதாக இல்லை. ஒரு வாக் பண்றோம், சூப்பராக இருக்கா? ஒரு பேசிட்டே போறோம். கரெக்ட்டா? இதெல்லாம் everything included, you know. எல்லாரையும் It's not காட்டவா? something like we are just going and playing. Not actually. Sorry. என்னம்மா 2 பேரும் பேசிட்டே போகிறாங்க? என்ன 2 பேரும் பேசிட்டே போகிறாங்க? பாப்பா தச்சு பாட்டாங்க. மூணுனா என்ன? நீலா. சரி, அதை வச்சு ஒரு பாட்டு பாடு. ஏய், நிலாவை வச்சு ஒரு பாட்டு பாடு. பாடு. அப்புறம் மலை மேலே ஏறி வா, மல்லிகை பூ கொண்டு வா. நம்ம 2 பேரும் இங்கே வரோம். அவங்க 2 பேரையும் பத்தியாடா சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. எங்க அப்பாவும் அண்ணனும் அங்கே போயிட்டாங்க. ஆமாம், நம்ம 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதை ப்ரெஸ் பண்ண. என்னம்மா? யாரும்மா விட்டுட்டு போனது? யாரை விட்டுட்டு போனாங்க? ஆமாண்டி தங்கப்பட்டு. 2 பேரும் இருந்தா சிக்னல் வந்தாச்சு. நம்ம போலாமா? இப்போ நம்ம
நம்ம 2 பேரும் போயிடலாம். அவங்க 2 பேரும் போய் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிறாங்க. ஓகே, கேளு ஏன் விட்டுட்டு வந்தீங்க? நேமா கேளுமா. ஓ நாங்க we came friends. Why? You guys were doing a photo shoot and all, right? நிலன் கோவமா இருக்கான். Thank you. Look at the population of ஆனா heavy competition. இதோட வந்து உனக்கு நல்லதுதான். Groom better. அண்ணா எல்லா இடத்துலையும் நான் தான் வீடியோ எடுக்கிறேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். என்னையே வீடியோ எடுக்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது தப்பாக போச்சு. இப்போ என்ன உங்களுக்கு வீடியோ தானே எடுக்கணும்னு சொல்லி என்னோட பையன் என்னையை ஃபோக்கஸ் பண்ணுறோன்ற பேரில் பக்கத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமெடி ஆக்கி விட்டுட்டான். எப்படியோ இந்த வீடியோலையாச்சும் என்னை அட்லீஸ்ட் ஒரு ஆள் வீடியோ எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டே வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.